தமிழக பொது வாழ்வில் உடம்போட்ட தங்கமான நூற்றாண்டு காண்கின்ற அண்ணன் நல்லக்கண்ணு அவர்களுடைய பெருமைகளை அவருடைய உயர்வுகளை எடுத்துச் சொல்கிற விதத்தில் இந்த நூற்றாண்டு விழா இங்கே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே கேடிகே தங்கமணி பாரட்லா அவரும் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்காகவே காலமெல்லாம் உழைத்தவர். அவருடைய நூற்றாண்டு விழாவும் அவருடைய நினைவு நாளும் இதிலே கொண்டாடப்படுகிறது. இங்கே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியை தந்து பிற மாநிலங்களை தன் பின்னாலே வரக்கூடிய அளவுக்கு உதாரண புருஷராக விளங்கும் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துவிட்டு போனார்கள். நல்லக்கண்ணன் அவர்களுக்கு 29ஆம் தேதி அன்று கலைவாணர் அரங்கத்திலே காலை முதல் இரவு வரை மிகப்பெரிய ஒரு பாராட்டு கூட்டம், இதுவரை இத்தனை பேர் கலந்து கொண்டதிலே சொல்லக்கூடிய அளவுக்கு பல துறைகளிலே இருக்கின்ற விற்பனர்கள் இன்றைக்கு அந்த விழாவிலே வந்து கலந்து கொள்கிறார்கள். பொதுமக்கள் நிரம்ப வர வேண்டும், இளைஞர்கள் நிறைய அந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று நான் இந்த விழா குழுவினரின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சார், அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேற்று நடந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தின்னு சொல்லுங்க. எதிர்கட்சிகள் இதை வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தடுக்கி விழுந்து அதுக்கு ஒரு சாக்கு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எதுவும் கிடைக்கலன்னா அதை பேசுவாங்க. அவங்க எப்படி எதிர்கட்சிகளுக்கு இதில் தீனி போடுறதுக்கு என்ன இருக்குது? கூட்டம் எக்கச்சக்க நெரிசல், அந்த நெரிசல் அது இயற்கையாக ஏற்படக்கூடியது தான். அந்த நெரிசலில் அந்த பொண்ணு தவறி போச்சு. அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் ரீதியாக துன்பப்பட்டிருக்காங்க. பாலியல் குற்றங்கள் அதிகமாகி கொண்டே போகின்றன. அரசு தக்க நடவடிக்கை எடுத்து ஆங்காங்கு உடனுக்குடனே அவர்களை இந்த குற்றவாளிகளை பிடிப்பதற்கு 2 நாள் 3 நாட்களிலேயே பிடிக்கக்கூடிய அளவுக்கு காவல்துறை ஏவிவிடப்படுகிறது. காவல்துறை தன் கடமையை சரியாகத்தான் செய்கிறது. நம்முடைய இளைஞர்களிலே சிலர் போதைக்கு ஆளாகி, ட்ரக்ஸுக்கு ஆளாகி, அதன் விளைவாகவும் இப்படிப்பட்ட விபரீதமான குற்றங்கள் நடைபெறுகின்றன. எனவே மது இல்லாத, போதைப் பொருள் இல்லாத தமிழகம் என்று உருவாகிறதோ அன்றுதான் இதையெல்லாம் தடுக்க முடியும், தவிர்க்க முடியும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.